அடங்காத குற்றவாளிகள், என்கவுண்டர் அட்டாக், அசால்ட் செய்த அருண். மூதாட்டிகளை மட்டும் குறிவைத்து ஈரானி ஸ்டைலில் சென்னையில் அடுத்தடுத்து நடந்த செயின் பறிப்பு சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்ட ஜபார் குலாம் ஹுசைன் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் உயிரிழந்தான். சென்னையில் நேற்று சைதாப்பேட்டை தொடங்கி கிண்டி, திருவான்மியூர், வேளச்சேரி, சாஸ்திரி நகர் என 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அடுத்தடுத்து வடமாநில கும்பல் ஒன்று மூதாட்டிகளை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்டது. போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திவிட்டதை அறிந்து சுதாரித்துக் கொண்ட அந்த கும்பல் உடனடியாக விமானத்தில் ஏறி தப்ப முயன்றது. இதனை அறிந்த போலீசார் சினிமா பாணியில் விமானம் புறப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு விமானத்திற்குள்ளேயே சென்று 2 கயவர்களை கைது செய்தனர். பிறகு தரமணி ரயில் நிலையம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நகைகளை மீட்பதற்காக கொள்ளையர்களை அழைத்து சென்றனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ஜபார் குலாம் ஹுசைன் காவல் ஆய்வாளர் முகமது புகாரி நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தான். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜபார் மீது நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் பதியப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்னதாக சென்னையில் தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக கொள்ளையில் ஈடுபட்டுவிட்டு யாரிடமும் சிக்காமல் போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து வந்துள்ளான் ஜபார். இந்த விவகாரம் சென்னை காவல் ஆணையர் அருண் கவனத்திற்கு வர தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளான். சென்னை காவல் ஆணையராக அருண் IPS பொறுப்பேற்றதிலிருந்து பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமலும் கண்டுபிடிக்க முடியாமலும் இருந்த பிரச்சனைகளுக்கு அடுத்தடுத்து தீர்வு காணப்பட்டு வருகிறது. இப்போது மட்டுமல்ல, எப்போதும் அவர் அதிரடிதான். இதற்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் இவர் CBCIDயில் இருக்கும்போது பல துப்பறிவு புலனாய்வு புலி என்று சொல்லிக்கொண்ட அதிகாரிகள் கண்டுபிடிக்க முடியாத பல உண்மைகளை தனது கூர்மையான அதிரடி சோதனைகளால் தீர்வு கண்டிருக்கிறார் அருண். அதில் குறிப்பாக கப்பல் கேப்டன் மற்றும் மனைவியின் கொலையில் தொழிலதிபரை பொதுமக்கள் அடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அவர் லாக்கப்பில் மரணம் அடைந்தார். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்ற தொழிலதிபரை போலீசார் அடித்துக் கொன்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த வழக்கில் பல மர்ம முடிச்சுகளை அவிழ்த்தார். கொலையாளி வீட்டில் பல அதிகாரிகள் துப்பு துலக்கியும் ஒன்றும் கிடைக்காமல் ஏமாந்திருந்த நிலையில் அதிரடியாக களமிறங்கிய அருண் பீரோவில் வேண்டாம் என்று அதிகாரிகளை குப்பையில் கொட்டப்பட்டிருந்த ரயில் மற்றும் பேருந்து டிக்கெட்டுகளை முக்கிய துருப்பாக எடுத்துக்கொண்டு பீகார் வரை சென்று உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அரசுக்கு நற்பெயர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதே பாணியில்தான் நேற்று சென்னையில் அடுத்தடுத்து 6 வழிப்பறியில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்களை வெறும் 3 மணி நேரத்தில் பிடித்து இந்திய அளவில் தமிழக போலீசின் மதிப்பை இன்னும் ஒரு படி உயர்த்தி காட்டியுள்ளார். சென்னை காவல் ஆணையர் அருண் சென்னையில் பணியில் சேர்ந்த பிறகு அருண் செய்த 4வது என்கவுண்டர் இது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திருவேங்கடத்தையும், சென்னையில் ரவுடி தொழில் செய்த காக்காத்தோப்பு பாலாஜி, சேசிங் ராஜா ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தற்போது 4வது என்கவுண்டர் நடந்துள்ளது. சிங்கம் படம் எடுக்கும்போது நடிகர் சூர்யா கமிஷனர் அருணை சந்தித்து எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டுதான் நடித்தார். தற்போது அந்த சினிமா காட்சிகள் உண்மையாக நிஜத்தில் அருண் மூலம் நிகழ்த்தி காட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் கொலைகள் அரங்கேறி வந்தாலும் சென்னையில் யார் தவறு செய்தாலும் தப்ப முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் கமிஷனர் அருண் தனக்கே உரித்தான பாணியில் காட்டி வருகிறார். இதனால்தான் கொள்ளைகளை சென்னையில் குறைந்துள்ளன என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். கமிஷனர் அருணின் அதிரடி நடவடிக்கைகள் தமிழக ரவுடிகளுக்கும் கொள்ளையர்களுக்கும் மட்டும்தான் பீதியை கொடுத்தது. இப்போது நாடு முழுவதும் கொள்ளையர்களுக்கு சென்னை போலீசில் ஒரு வார்னிங் கொடுத்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாத உண்மையாகிவிட்டது.